அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்மண்டலத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல 2 உறுப்புன்னு சொன்னோம். அந்த 2 உறுப்புல சிறுநீரகப் பை அப்படிங்கிற ஆர்கன் உள்ள ஒரு புள்ளியான UB66 அப்படிங்கிற பாயிண்ட்ட போன வீடியோல பார்த்தோம். அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோல போய் அந்த புள்ளிய பார்த்துட்டு வாங்க. ஏன்னா, அதோட ஜோடி உறுப்ப தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ஜோடி உறுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்னி. கிட்னிங்கிறது 5 டூ 7 மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஒரு புள்ளியில எனர்ஜி அதிகமா இருக்கு. அது எந்த புள்ளி அப்படிங்கிறதையும், அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்னி அப்படின்னு சொல்லக்குள்ளே நம்மள்ட்ட எல்லாத்துக்கும் ஒரு பய உணர்வு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதோட சிம்ப்டம்ஸும் பயம் தான். ஒரு மனுஷன் பயப்படுறான், அடிக்கடி பயப்படுறான் அப்படின்னாலே, தூக்கத்துல யூரின் போயிடுறான், பயந்து பயந்து அழுவுறான், அலறி அழுவுறான் அப்படின்னாலே, கிட்னில வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தா, இந்த மாரி பிரச்சனைகள வந்து அவங்களுக்கு குடுக்கும். ஆக, கிட்னிய வந்து நம்ம கரெக்ட்டான வலுவா வச்சுக்கிறதுக்கு, பிரபஞ்சம் நமக்கு குடுத்துருக்கக்கூடிய 2டே மணி நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 டூ 7 அது மிகவும் முக்கியமான நேரங்கிறதுனால, அதுக்கு ஒரு புள்ளிய கடவுள் அந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்காரு. அத நம்ம பயன்படுத்தும்பொழுது, அதிதீவிரமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அங்கருந்து சரி செய்து, நம்ம உடம்புல நீர் சக்திய கரெக்ட்டான முறையில வச்சு, நமக்கு நெறைய சக்திய குடுக்குது. கிட்னி வந்து நம்ம உடம்புல என்னென்னத்த பாதுகாக்குது அப்படின்னு கேளுங்க. நம்மளோட பற்கள், நெகங்கள், முடி, நம்மளோட எலும்புகள், எலும்பில் உள்ள மஜ்ஜை இது எல்லாத்துக்குமே வந்து கிட்னி வந்து ஒரு முக்கியமான இருக்கு. அதனால நம்ம கிட்னிய பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமையா இருக்கு. கிட்னி அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் நீர் கழிவுகள பிளட்ல இருந்து நச்சுகள பிரிச்சு யூரின் வழியா வெளியில அவுட்புட் பண்ணுது. இது அதிகமா நம்போ தன் உடம்புல அப்படியே நீர் இருந்துச்சுன்னா, நீர் வீக்கமாகவோ, யூரியா, கிரியாட்டின் ஆகி கால்கள்லாம் பெருசு பெருசா வீங்கி, பல பிரச்சனைகள் பண்ணுது. சுகர் வியாதிக்காரங்களுக்குலாம் நீங்க பார்க்கலாம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கால் வந்து இந்த இடிமான்னு சொல்லுவாங்கப்பா, வீங்கி வீங்கி இருக்கும். ஏன்னா, மண் வந்து மலடாயிரும். மண்ணுங்கிறது இந்த உடம்ப தான் சொல்றேன். ஒரு தரையில தண்ணி ஊத்துனீங்கன்னா, அந்த தரை வலு இல்ல அப்படின்னா, தண்ணி வந்து உள்ள பொல பொலன்னு இறங்கும். அதே மாரி இந்த இந்த மண்ணுங்கிறது இந்த உடம்பு, நீர் வந்து கரெக்ட்டான பாசேஜ் இல்லன்னா, பொல பொலன்னு அது கரெக்ட்டான முறையில அது இதாகாம பொல பொலன்னு அது உரியாம உள்ள அப்படியே இறங்கிரும். அதனால கால்ல வந்து அப்படியே கீழ இறங்குன மாரி வந்து நின்னுக்கும். யூரின் ட்ராக்ல போகாம, உடம்புல நீர் சுரந்து பாசேஜ் கரெக்ட்டா இல்லாம போய் கால்ல போய் நின்னுகிட்டு, இடிமாவா பெருசு பெருசா வீங்கிடும். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாத்திரை குடுத்தாலும், எது குடுத்தாலும் திருப்பி போகும், திருப்பி வரும். ஏன்னா, நீர் சக்தி கரெக்ட்டான உடம்புல பராமரிக்க முடியல. நீர் ஜீரணமாகலங்கிறத சொல்லுது. கெட்ட நீர்கள கரெக்ட்டா வெளியில அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி கிட்னி வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறதுக்கு, இந்த புள்ளிய நீங்க பயன்படுத்தும்போது அதிகமான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த புள்ளி எங்க இருக்குன்னு முதல்ல போய் பார்ப்போம். பாருங்க, இது முழங்கால். ஓகே. முழங்கால் மடிப்பு ரேகை. நல்லா பாருங்க. முழங்கால் மடிப்பு ரேகை. இந்த முழங்கால் மடிப்பு ரேகையில உள்பக்கமா இருக்கு. இந்த மடிப்பு ரேகை அதாவது இந்த மடிப்பு ரேகை உள்பக்கமான புள்ளி. கட்டவிரல்லருந்து வரும்போது, முழங்கால் மடிப்பு ரேகையில் இதோ இருக்கு பாருங்க. இதான் புள்ளி. அந்த ரேகை வந்து இங்க முடியும் இந்த இடம். இதான் புள்ளி. இதுலருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா, லிவர் 8 அப்டின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு. அது கிடையாது. இத கொஞ்சம் தூரம் போயிடக்கூடாது. அந்த கோட்டிலே முடியிற இடத்திலே வச்சீங்கன்னா, இந்த இடத்துல அமுக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின் தெரியும். நல்லாவே உணரலாம் நீங்க. இதான் புள்ளி. இந்த புள்ளி வந்து இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன 5 டூ 7ல வந்து நல் பயங்கரமான எனர்ஜி இந்த புள்ளியில இருக்கும். அப்போ இந்த புள்ளிய நீங்க நான் சொன்னவாறு தூண்டும் பொழுது, அதிக விதமான பலன்கள் கிடைக்கும். அந்த புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, K10 ஒரு முக்கியமான புள்ளிங்க. கிட்னிக்கே சக்தி குடுக்குற தன்வலு புள்ளி அது. அந்த பர்ட்டிகுலரா அந்த 2 மணி நேரத்துக்கு பயங்கர எனர்ஜி இருக்கும் அந்த புள்ளியில. அந்த என்னென்ன நோய்கள் அந்த புள்ளியில இருந்து உங்களுக்கு தீருங்கிறத பாருங்க. உடலில் ஏற்படும் வீக்கங்கள் சரியாகும். உடல்ல அடிக்கடி இந்த வீக்கம் அந்த கை, கால்லாம் வீங்கிக்குது. இந்த மாரி கிரியாட்டின்ன்றனால வீங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாரி பிரச்சனை இருந்தா சரியாகும். ஆண்மை குறைவுக்கான ஒரு முக்கியமான புள்ளிங்க இந்த புள்ளி. முழங்கால் வலி, மூட்டு வலி இந்த மாரி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான புள்ளி இது. சிறுநீர வந்து அடக்க முடியாம டக்குனு தானா சிறுநீர் வந்துரும். சில பேர்லாம் அந்த பஸ்ல போகக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்களால அடக்க முடியாது.
அ எங்கேயாவது இருந்தாலும் அப்படியே சில பேர் காலோட கையோட வந்துரும். அந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு கிட்னி ஸ்ட்ரெங்தன் பாயிண்ட். முதல்ல அத நீங்க புரிஞ்சுக்கங்க. கிட்னியோட பூஸ்டப் புள்ளி. கிட்னிய வந்து வலுவாக்குற புள்ளி. எப்படியும் ஈவ்னிங்ல நீங்க 5 டூ 7 இந்த புள்ளியை நீங்க இயக்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்க கிட்னி முழு சக்தியை உடையதாக மாறிவிடும். திடீர் மயக்கம் இருந்தா சரியாகுது. குமட்டல், வாந்தி இந்த மாரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகுது. ரத்தம் கலந்து வெள்ளைப்படுதல் இந்த மாரி பிரச்சனை, மெனோபாஸ் சிம்ப்டம்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தா சரியாகுது. கால மடக்கி நீட்டுறதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அப்படியே கால மடக்கி நீட்ட முடியாது அவங்களால. டக்குனு புடிச்சுக்கும், டக்குனு இந்த கிராம்ப்ஸ் ஆகும். இந்த மசில்ஸ்லாம் கிராம்ப்ஸ் ஆகும்பாங்க. பின்னாடி கெண்டை கால்ல வந்து அப்படியே புடிப்பா இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த புள்ளி வந்து மிகவும் ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. அது மட்டும் இல்லங்க. அடிவயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனையா அதான் ஜனன உறுப்புகள்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் கேட்டன் அதாவது சிறுநீரகம் 10வது புள்ளியை தூண்டும்போது சொன்ன அனைத்து பிரச்சனையும் இல்லாம, சிறுநீரகம் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும், இது முழுவதுமாக சரி செய்யப்படும். இந்த புள்ளியையும் இங்க பேரா இன்னொரு புள்ளி இருக்கு. இத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த புள்ளிய நீங்க முறைப்படி இயக்கிட்டு வந்தாலே, கிரியாட்டின், யூரியா இது 2ம் கட்டுக்குள்ள இருக்கும். கரெக்ட்டான முறையில இருக்கும். இதுக்காக போய் நீங்க ஒண்ணும் தனியா போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இத இயக்கிட்டு வந்தாலே, உங்களுக்கு உப்பு உடம்புல நார்மலா இருக்கும். குறைவோ, கூடவோ இருக்காது. ஒரே ரேஷியோவா உடம்புல இருக்கும். ஆக இந்த புள்ளியை நீங்க அனைவரும் செய்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.